வெல்கம் பேக் மக்களே. நான் உங்களின் எம்எச்ஐ. இன்றைக்கி என்ன அப்டேட் அப்படின்னா, மை வித் ரேட்ஸ் ஆப் வந்து ஒர்க் ஆகாமல் இருக்குது. அதுக்கான ரீசன், அப்புறம் மை வித் ரேட்ஸுடைய ஹப் ஓப்பனிங் டிலே ஆனதை பற்றி பார்ப்போம். சேலத்தில் 3ஆம் தேதி ஓப்பன் பண்ண வேண்டிய ஹப், அப்புறம் 4ஆம் தேதி விழுப்புரம், 5ஆம் தேதி ஹைதராபாத். இந்த 2 மாவட்டம், ஒரு அந்த ஹைதராபாத் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஸ்டேட்டில் ஓப்பன் பண்ண வேண்டிய நம்ம மையத்தினுடைய ஹப்பு ஓப்பனிங் ஃபங்க்ஷன் சில தவிர்க்க முடியாத காரணம் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. ஸோ நேரம் பின்னர் அறிவிக்கப்படும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்க. நம்மளோட நல்லவர்களுடைய நிச்சயமாக வெல்வது நிச்சயம், யாரும் கவலைப்படணும். அப்புறம் மைவித்திரோடைய ஆப் எதனால் ஒர்க் ஆகாமல் இருக்குது அப்படின்ற ரீசன்ஸை நம்ம இப்போ பார்ப்போம். மைவித்திரேட்ஸ் ஆப் தற்போது சரியாக எங்காமல் இருக்குது. காரணம், இன்றிலிருந்து கேஒய்சி வெரிஃபிகேஷன் அப்டேட் போய்கிட்டு இருக்குது. சரிங்களா? யாருக்குமே வந்து கேஒய்சி வெரிஃபை ஆகாததுக்கு ரீசன், லாஸ்ட்டில் இடத்துல எல்லாருக்கும் மொத்தமாக பண்ணிக்கலாம். ஆனால் ஒருத்தருக்கு பண்ணலாம் அப்படின்னா அப்புறம் அப்ளைனை வந்து டார்ச்சர் பண்ணிகிட்ருப்பாங்க. அப்படிங்கிறதுக்காக தான் இன்னிலேருந்து அந்த வெரிஃபிகேஷன் பண்ணி தவங்க இருக்காங்க. அப்புறம் நம்ம ஆப் வந்து இன்னிலேருந்து அந்த பணி தொடர்ச்சியாக வந்து 20 நாட்கள், ஒரு மாதம் கூட ஆகும். ஜூன் 6 வரைக்குமே கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. மேக்ஸிமம் 20 நாள் சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேலே ஆக வாய்ப்பு இருக்குது. நான் சாஃப்ட்வேர் அப்டேட்டு அப்படின்னும் போது அவங்க சொன்ன டேட்டை விட அதிகப்படியாக தான் ஆகும். அதனால் ஜூன் 6 முதல் நம்ம பிளான் அப்கிரேட் ஆப்ஷன் கண்டிப்பாக ஓப்பன் ஆகிடும். அது ஜூன் 4 நம்மளுடைய எம்டி வந்து நம்ம வித்ட்ரால் கொடுக்குறத பற்றி சொல்லிடுவார். சரிங்களா? அதிலேருந்து நமக்கு பே அவுட்டு கண்டிப்பாக ஜூன் 15ஆம் தேதிக்குள்ளே நம்மளுடைய அக்கௌண்ட்டுக்கு வர மாதிரி இருக்கும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் யாரும் வந்து கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக மை வித் ரேட்ஸை இறைவனோட அருளாக நம்பிடுங்க. நீங்கள் அதற்கு பயன் அடைஞ்சு கொள்வீங்க. அப்புறம் இந்த மாதிரி ஆப் ஸ்லோவாக இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா, பெரும்பாலும் அதிகாலையிலே வீடியோ பார்த்து முடிச்சிடணும் உங்களுடைய வேலையை. சரிங்களா? அதுதான் உங்களுடைய மன உளைச்சலுக்கு ஆளாகாமல் இருக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு உதவிகரமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல், அப்படி இந்த சப்போஸ் நீங்கள் பார்க்கல அப்படின்னா, வரலன்னா உடனே உங்கள் அப்ளைனை கான்டாக்ட் பண்ணி கேட்குறத விட 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் ஆப் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா, சில சமயம் ஆப் வந்து ஸ்லோவாக இருந்தாலும் ஒர்க் ஆகும். அதை நினச்சி நீங்கள் யாரும் பதட்டம் அடைய வேணாம். சரிங்களா? இதுதான் ஆப்பு ஸ்லோவாக இருக்கிறதுக்கான காரணம். நெக்ஸ்ட்டு, சப்போஸ் ஒரு நாள் ஃபுல்லாகவே ஆப் வந்து ஒர்க் ஆகலை, ஃபங்க்ஷன் ஆகலை அப்படின்னா, யாருக்குமே அதற்கான காசை வந்து நிறுவனம் நமக்கு கொடுத்துரும். அல்லது அந்த நாளுடைய எண்டில் ஒரே கேப்சாவில் ஃபுல் அமௌண்ட் வர மாதிரி நமக்கு நிறுவனம் அமைச்சு கொடுத்துரும். ஸோ அதை பற்றி யாரும் எந்த விதத்திலையும் பயப்பட வேணாம், கவலைப்பட வேணாம். சரிங்களா? பெரும்பாலும் காலையிலே பார்த்து முடிச்சுட்டு நீங்கள் மன உளைச்சல்லாம் ஃப்ரீயாக இருங்க. சப்போஸ் ஒரு நாள் ஃபுல்லாகவே அந்த பிரச்சனை தொடர்ந்தது அப்படின்னா, யாருக்குமே வரல அப்படின்னா, கண்டிப்பாக அந்த நாளுடைய கடைசி டைமில் ஒரே கேப்சாவில் நம்மளுடைய மொத்த சேல்கள் லிமிட்டும் வர மாதிரி நமக்கு நிறுவனம் சில நிமிடங்களில் நம்முடைய வேலையை முடிக்கிறதுக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்கும். பல தடவை அந்த மாதிரி ஏற்படுத்தியிருக்கு. நம்மலாம் பயனடைஞ்சிருக்கும். அந்த மாதிரி நம்ம பயனடைஞ்சிக்கலாம். அப்புறம் மை வித் ரேட்ஸுடைய உறுப்பினர் அப்படின்ற பேரில் அசோக் ஸ்ரீநிதிக்கு கொலை மிரட்டல் விட்டுருக்க இந்த விஷயம் பரவலாக போயிட்டுருக்கு ஒரு வீடியோ. அது பெரும்பாலும் நிச்சயம் செட்டப் செய்யப்பட்ட விஷயமாக தான் இருக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா, கால் ரெக்கார்டர் செய்யப்படுவது தெரிந்தும் யாரும் இவ்வாறு ஆக்ரோஷமாக பேச மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அப்படியே அது உண்மையான விஷயமாக இருந்தாலும் சரிங்களா, அது அவர் தனிநபர், அவருடைய ஆதங்கத்தை தெரியப்படுத்தியிருக்கிறார். எவ்வளோ மேடை பேச்சுகளில் எவ்வளோ விதமான மிரட்டல்கள் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதற்காக அந்த ஒரு மேடை பேச்சில் பேசக்கூடிய அந்த கட்சி மேலே யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அந்த தனிநபரை தான் போலீஸ் வந்து ஆதாரமாக பூர்வமாக நிரூபிக்கப்பட்டுச்சுன்னா அரெஸ்ட் பண்ணுவாங்களே தவிர, நிறுவனத்திற்கு அதுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை, எந்த விதமான பாதிப்பும் அதனால் ஏற்படாது. சரிங்களா? அவர் வைக்கும் எந்த புகாருக்கும் சரியான ஆதாரம் இல்லை, நிறுவனத்திற்கு மீது அகைன்ஸ்டாக வைக்கிற எந்த புகாருக்கும். எனவே நம்ம நிறுவனத்திற்கு எந்தவித பாதிப்பும் கிடையாது. வெகு விரைவில் ஜூன் 4 பிறகு நம்முடைய வருமானத்தை தங்கு தடை இல்லாமல் நிறுவனம் கொடுக்கும். சரி, உடனே யாரும் பயப்படாதீங்க, பதட்டப்படாதீங்க. நிச்சயமாக நமக்கு மொத்த தொகையாகவே நம்முடைய நிறுவனம் நமக்கான வருமானத்தை கொடுக்கும் என்றதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? நான் கொஞ்ச நாள் வீடியோ போடாமல் இருக்கிறது ரீசன் என்ன அப்படின்னா, ப்ராப்பரான அப்டேட், ஏதாவது ஒரு புதிய விஷயம் மக்களுக்கு போய் சென்றடையணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் நான் வீடியோ போட்டுக்கிட்டுருக்கேன். அதனால் உங்களுக்கு ப்ராப்பரான அப்டேட் எந்த விஷயம் தேவையோ அதற்காக தான் நான் இந்த வீடியோவும் போடுறேன். சரிங்களா? அந்த விஷயத்தையே திரும்ப சொல்கிறதுல எனக்கு எந்த விதமான உடன்பாடும் இல்லை. உங்களுடைய நேரத்தை வீணடிக்கிறதை நான் விரும்பலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒரு முக்கியமான தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிலிருந்து விடைபெறுவது உங்களின் நான் எம்எச்ஐ. நன்றிகள்.